வணக்கம். வணக்கம். தாவேகா கட்சியின் முதலாம் ஆண்டு நிறைவு விழா. நிறைவு விழான்னு சொல்லாதயா. இரண்டாம் ஆண்டு சரி, தொடக்கம். இரண்டாம் ஆண்டு துவக்க விழா. எப்பவுமே அபசகுணமா நிறைவு சொல்லக்கூடாது, தொடக்கம் சொல்லணும். சரி, இரண்டாம் ஆண்டு துவக்க விழா. அதில் பெரியார் ஈவேராவுக்கு மாலை போட்டு, அவருடைய கொள்கை தலைவரில் மாலை போட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நின்று நிதானித்து பொறுமையாக செயல்படுவோம் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. நின்னு நிதானமா அவர் சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் இந்த பக்கம் திருமயத்தில், புதுக்கோட்டை மாவட்டம் நினைக்கிறேன், அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாரத்தான் போட்டி, போதை விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி. அதில் என்ன 3 பேர் தாவேகா கொடியை மாட்டிக்கிட்டு கும்பல் எடுத்து விட்டுருக்காரு. தண்ணியை போட்டு அதுதான் போதை விழிப்புணர்வு மாநாடு. அதில் போதையோட போய் இதுக்கு செம தர்ம அடி அடிச்சிருக்காங்க. அடித்து வெள்ளை தூக்கி போட்டு துவைச்சி எடுத்துக்கிறாங்க. அடுத்து கேட்டால் அவன் என்ன சொல்கிறான், ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி சரக்கு போட்டு கொண்டாடினா தப்பா? ஆமா, தப்பா. அவங்களுக்கு தெரிஞ்சது அதாங்க. நான் உங்களை கேட்குறேன், தப்பா? அதான் நான் சொல்றேன், அவங்களுக்கு தெரிஞ்சது அதுதான். முதலாம் ஆண்டு கொண்டாட்டம் அப்படின்னா என்ன? தண்ணியை போட்டு வண்டியை ஓட்டு அவள் ஓட்டியிருப்பானுங்க. அதுல சிரிக்காம நம்ம கோவப்பட வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, அவங்க கொண்டு போய் விட்ட கூட்டம் இருக்கு பாருங்க, அது போதை ஒழிப்புக்காக, அது விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக போகக்கூடிய கூட்டம் ஒண்ணு. அது ரெண்டாவது என்ன அப்படின்னா, பள்ளி மாணவிகள் அவங்க தந்தை தாய்க்கும் அவங்க உறவினர்களுக்கும் குழந்தைகள் வழியாக சொன்னாலும் போய் சேரும் அப்படின்னு மத்திய அரசு மாநில அரசு நினைக்கிறாங்க. எனவே போதை ஒழிப்பு சம்பந்தமாக விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக சின்ன சின்ன பசங்க, பள்ளி மாணவர்கள் ஒரு ஊர்வலம் போறாங்க. அதுக்குள்ள கொண்டு நீ போதையை போட்டுட்டு, நல்லா புரிஞ்சுக்கோ, போதையை போட்டு போய் காரை ஏற்றுறா, நீ எந்த அளவுக்கு அடிமுட்டாளா இருப்ப. ஊர் ஃபுல்லா அவங்க கொண்டாட நான் பார்த்துட்டேன். யாரு தவகா கட்சி எல்லாமே கொண்டாடுறத பார்த்துட்டேன். முதலாம் ஆண்டு முடிஞ்சிருச்சு, ஓகே வா தண்ணியை போடுவோம். இது மாதிரி தான் அவங்க ஏற்கனவே இருந்தாங்க. திரைப்படம் வரும், தண்ணியை போட்டு ஆடணும். இப்போ அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? வித்தியாசம் கண்டிப்பா தெரிய போறது. சின்ன பசங்க சின்ன பசங்க மட்டும் கிடையாது, அரசியல் விழிப்புணர்வே இல்லாத ஒரு கூட்டத்தை வச்சிருக்காரு. அது தனக்கான ரசிகர் கூட்டம்ன்ற பேர்ல அவர் ஒரு முதலாம் ஆண்டு முடிச்சு இரண்டாம் ஆண்டு தொடக்கத்துக்கான ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறார். அவர் கொள்கை தலைவர் ஒன்று சொல்றாரு வச்சுக்கோங்க. இந்த கொள்கை தலைவரை போய் சேர்க்கறதுக்காக பாடுபடுறாங்க. தண்ணியை போட்டு உள்ள கொண்டு சொருகுல இருக்கேன். சொருகுனது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி தண்ணியை போட்டது தப்பா அப்படின்னு கேட்குற ஆணையில கேட்குறானுங்க. ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரியில தண்ணியை போட்டு கொண்டாடுறது ஒரு தப்பா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவங்க அப்புறானியா இருக்காங்க. எனவே அந்த பிள்ளைகளை நம்ம தப்பு சொல்ல முடியாது. அந்த பசங்களை அந்த அளவுக்கு தான் அவர் வச்சிருந்தார். ஏன்னா முன்பட கொள்கையெல்லாம் சொல்லி கொடுத்தா வளர்த்தாரு. அந்த பசங்களுக்கு அவ்வளோதான் தெரியும். எனவே நம்ம அதை தப்பு சொல்ல முடியாது. என்ன தர்ம சங்கடமான விஷயம்னா, அவர் சிலை திறந்துட்டு இருந்தாரு, இங்கிட்டு ஜட்டியோட போட்டு அவங்க அடிச்சுக்கிருந்தாங்க மக்கள். ரெண்டையும் ஒன்னா பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தம் தான். அதுவும் அந்த தாவேக்கா மாதிரியே அவங்க ஒரு அளவுக்கு குடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, அவனுக்கு படுத்துனுக்கிற பொசிஷனை பார்த்தா தாவேக்கா மாதிரியே 3 பேர் படுத்துனுக்குறாங்க. ஒருத்தரும் ஒரு ஆங்கிள் அவ்வளோ போதையாவ. அது எப்படின்றத புரிஞ்சுங்க. அந்த இடம் அவ்வளோ கூட்டம் இருக்கு, பள்ளி மாணவர்கள் இருக்கிறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் அவர் சரிப்படுத்தணும்ல. அவருக்கு தேவை இப்படியான கூட்டம் தான். அறிவார்ந்த இல்லாட்டி நம்ம எடுத்து வைக்கக்கூடிய இந்த கொள்கைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு திறன் இருக்கானா அவர் பார்க்கல. அவருக்கு தேவை தன்னை புகழ் பாடக்கூடிய ஒரு கூட்டம். விஜய் வாழ்க, அடுத்த முதலமைச்சர் விஜய், அமெரிக்காவோட அடுத்த ஜனாதிபதி விஜய், இப்படின்னு என்னன்னே தெரியாம கத்தக்கூடிய ஒரு கூட்டத்தை அவர் தேவைப்படுது. அதுதான் அவருக்கு குளிர்ச்சியாகவும் தருது. இது நல்ல அரசியல் நோக்கி நகர்த்தாது. அவர் உண்மையிலேயே தன்னுடைய கொள்கை சார்ந்த அரசியல்ல ஒரு கூர்மையான பார்வை அவருக்கு இருக்கும்னா, இப்படியான கூட்டத்தை சேர்க்கிறத விட கொள்கை பிடிப்போடு இருக்கக்கூடிய சில நபர்களை சேர்த்துக்கணும். முன்னே பின்னே அட்ஜஸ்ட் பண்ணா கூட பரவாயில்ல. அதாவது உங்களோட சின்ன சின்ன கருத்து முரண்பாடு இருக்கு சார், ஆனால் நம்மள ஒன்னா சேர்ந்து பயணிப்போம், இங்கே ஒரு மாற்றத்தை உருவாக்கும்னு சொல்லிட்டு யாரையும் அவர் சேர்க்கவே இல்லை. நல்லா கவனிச்சீங்கன்னா அவருக்கு ஒரு அடிமையான கூட்டம். அந்த கூட்டத்தை தான் இப்போ வளர்த்து வச்சிருக்காரு. அது இப்படிதான் போய் முடியும். அதனால தவக்கா கட்சியோடைய அரசியல் எதிர்காலம்ன்றது இந்த கார் போய் சொருகின கதையாக தான் நிற்கும். இங்கே இது நடக்கிற இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா பெரியாரிஸ்ட் அவங்களுக்கு அடி உதய செம்ம அடி உத நாம் தமிழர் கட்சி எகிரி குச்சி அடிக்கிறாங்க. அதில் ஒரு பெரியவர் ஒருத்தர் பேசுறாரு, தப்பா நாங்கெல்லாம் பழைய ஆளு, நாங்கள் வெங்காய பாம்பெலாம் போடுவோம் அப்படி தானே எல்லாம் தெரியும்னா அப்படின்னா செம்ம அடி. எதிர்க்கு ஏதோ ஒரு ஜவுளி கடை ஏதோ உள்ள ஓடுறாங்க. அடிச்சது நாம் தமிழர் தான். ஏன்னா அடிச்சவங்க சொல்லல, அடி வாங்கினவங்க தான் சொல்றாரு. நாம் தமிழர் கட்சி ஒருத்தரும் விட மாட்டேன். ஏன்னா அவங்க கம்முன்னு போயிடுறாங்க, அடிச்சுட்டு அவங்க அடி வாங்கிட்டு இவங்க தான் சொல்றாங்க, நாம் தமிழர் கட்சி ஒருத்தரை விட மாட்டோம், நாங்கெல்லாம் எப்படியாப்பட்டவங்க தெரியுமா, அப்படியாப்பட்ட ரவுடி அப்படின்றாங்க. இங்கேயும் ஆனா உண்மை தெரியுமா உங்களுக்கு, அந்த அந்த தீக்கா கும்பல் அப்படிதான் தெரிஞ்சாலுங்க, பகுத்தறிவுல கிடையாது. எதிர்வாதம் வைக்கிறவன் எதுக்க ஒரு மேடையை போட்டு எப்படா பேச போச்சுன்னு அதுக்கு விளக்கம் கொடுத்துருமா இல்லையா, அதை விட நான் அடிப்பேன், உதைப்பேன்,
நான் பாம்பு வீசுவேன் அப்படின்னு ஏன் சொல்ல வேண்டியிருக்குது? இவங்க எல்லா காலமும் இப்படிதான் அரசியல் பண்ணுவீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி திக வந்து இங்க பகுத்தறிவு பத்தி பேசின கூட்டம்லாம் கிடையாது. பெரியாரிஸ்ட்னாலே எவனா எதிர்த்து பேசிட்டா போதும், வீட்டுல போது அடிக்கல இருப்பாங்க. எனவே இந்த மாதிரி ஒரு மோசமான கும்பலை அவர் வளர்த்து வச்சிருந்தாரு. ஆனா அந்த கும்பலுக்கெல்லாம் இப்ப வயசாயிருச்சு. அவர் சொன்னது உண்மைதான். அதெல்லாம் வயசாகி காலாவதி ஆயிருச்சு. அந்த காலாவதியான கூட்டம் இன்னைக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கு தான் இன்னும் அதே பவர்ல இருக்கும்னு. அதனாலதான் நாம் தமிழர் கட்சிக்கிட்ட அடி உத வாங்கியிருக்காங்க. இன்னும் அவமானப்படுறது மிச்சம். ஆனா என்ன நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா, ஈவே ராமசாமி அவர்களை கொள்கை தலைவரை வச்ச தவக கட்சிக்கும் பொதுமக்கள் அடி உத கொடுக்குறாங்க. இங்கிட்டு பெரியாரிஸ்டுக்கு அடி உத, அங்கிட்டு பெரியாருக்கே அடி உத. மொத்தத்துல எல்லா பக்கட்டும் வாங்குறது எவையில ஈவே ராமசாமி தூக்கிட்டு வராலும் அவன் தான் அடி வாங்குறான். அந்த வகையில பெரியார் ஒரு மண்ணுன்னு சீமான் அவர்கள் சொன்னது இல்லையா, அது ஏறக்குறைய நிரூபணம் ஆகிட்டு இருக்குது. இதில் நீ கவனிச்சிங்களா, விஜய் அவர்கள் ஏதாவது பேசினாரானே? அதுதான் அது அந்த கேள்வி தான் நான் கேட்கலான்னு நினைச்சிப்போம். பெரியாருக்கு மாலை போடுறீங்க, கீழே சமூக நீதி இடஒதுக்கீட்டு என்னமோ எழுதி வச்சுருக்காரு கல்வெட்டில், அது அவரே படிச்சிருக்காரா என்னன்னு தெரியல. இதை பற்றி தான் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசமா நீங்கள் சீமான் சார் நிறைய பேர் வந்து இதை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அவர் ஒரு வார்த்தை கூட அதை பற்றி பேசவே மாட்டாரு. அதுதான் எனக்கு புரிஞ்சு. எப்படி பேசுவார் அவர்? எப்படியா இருக்கார் நான் சொல்லிடுறேன். அவர் எப்படி இருக்கானா, நம்ம அடுத்தவங்க பேசுறதுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடாது, நம்ம பேசுறதுலாம் அடுத்தவங்களாம் பேசணும். இவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா, தன் ஒரு எம்ஜிஆர் நினைச்சுக்கிறாரு. இவர் என்ன நினைச்சுக்கிறார், தன் ஒரு ரஜினியா நினைச்சுக்கிறாரு. எம்ஜிஆர் தலைவர் ரஜினி போன்றவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய பின்பம்ன்றது வேற. அது 70 வயசுல இருந்து 18 வயசுல இருக்கக்கூடிய எல்லா பேருக்குமே இருக்கும் அந்த பின்பம்ன்றது. அந்த கவர்ச்சி வேற. அந்த கவர்ச்சி எல்லா பேரையும் பேச வைக்கும். சரியா? அவங்க பேசுறதுதான் விவாத பொருளா மாறும். நல்லா புரிஞ்சுக்கணும், விவாத பொருளா மாறும். விஜயும் தன்னை அப்படியாதான் நினைச்சுக்கிறாரு. அது புளியை பார்த்து பூனை சூடு போட்டு கிடக்காதையா மாறும். ஏன்னா அவர் பேசுறது என்னைக்கா நீங்க விவாதம் ஆகி பார்த்தீங்களா? இல்லை. சச்சரவா வேணா பேசி விவாதம் ஆயிருமே தவிர வேற பேச விவாதம் ஆகாது. எத்தனை முறை அரசியலை பத்தி பேசாதீங்க ரஜினி அவர்கள் சொன்னாலுமே அவர்கிட்ட போய் அரசியல் நிற்கிறதே இருப்பாங்க. எத்தனை முறை கமலஹாசன் அரசியல் பேசினா அவர்கிட்ட சினிமா விஷயத்தை கேட்பாங்க. எனவே யார் யாருக்கு எப்படியான பின்பம்ன்றது ஒரு இயற்கை உருவாக்குற பின்பம். இவர் உருவாக்கிற பின்பம் இருக்குல்ல, அது இயற்கையாவே அரசியல் பின்பம் அல்ல. இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு அவருக்கு 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவாக தான் இருக்குமே ஒழிய அவருடைய கொள்கை தலைவர்கள் இந்த ஒரு வருஷத்துல எந்த இடத்துல, எந்த மாநாட்டுல, எந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகளை உட்கார்ந்து ஈவே ராமசாமியுடைய கொள்கைகளை சொல்லி இந்த தவக கட்சியினர் பேசியிருக்காங்க சொல்லுவோம்? ஒண்ணுமே கிடையாது. அப்ப உங்க கொள்கை தலைவர் ஒருத்தர் சொல்லிட்டீங்க, ஈவே ராமசாமி தான். மற்றவங்க ஜாதி சங்க தலைவர் தான் வச்சுக்கோங்க. விஜயோட பிளான் என்னன்னா, ஓகே 1 இயர்ல ஒரு ஆள் ஓகே எடுத்து தலைவராக வச்சிடலாம். இந்த பக்கம் முக்குளத்துல இருந்து ஒருத்தவங்கள தலைவராக வச்சிடணும், 2 பெண்களாச்சு ஓகே. இந்த பக்கம் தான் சார்ந்த சமூகம்னு கோயம்புத்தூரை சமாளிச்சுக்கலாம், முடிஞ்சு போச்சு. அப்புறம் நாடா சமூகத்துக்கு எனக்கு கூட காமராஜரை நாடா சங்க தலைவராக மாத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய சேர்ந்து அவர் இந்த படி இழுத்துக்கலாம். இன்னொரு பக்கத்து அம்பேத்கர் இருக்காரு, அவர் பட்டியல் சமூக மக்களுடைய முகமா. அப்ப 4 பேர் வச்சா ஜாதிக்கு, சரி ஜாதிக்கு ஒரு சில தலைவர் வச்சாச்சு, பெரு சமூகத்துக்கு ஃபுல்லா. அதுக்கு மிச்சம் இருக்க என்ன, ஜாதி ஒழிப்புன்னு நடுநிலை மக்களை ஏமாற்றணும். அதுக்கு ஈவே ராமசாமி வச்சிட்டார். இதுதான் அவருடைய பேட்டர்ன், இது அவருடைய ஃபார்முலா. ஆனா அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு ஈவே ராமசாமி இந்த மாதிரி இழுத்து போட்டு சாப்பிட்டாங்க. சீமான் சரியான நேரத்தில் இதை கையில் எடுத்து ஈவே ராமசாமியை பொழக்க இவர் என்ன பண்ணு தெரியாது. ஏன்னா இவர் படிச்சுட்டு வந்துருக்க மாட்டாரு. ஈவே ராமசாமி படிச்சுதான் வச்சுக்கோங்க, நிச்சயம் தூக்கி நடுவில் வச்சுக்க மாட்டாரு. அதை விட ரொம்ப முக்கியம், ஈவே ராமசாமி யாரும் அடிக்க மாட்டாங்க அவர் நினைச்சிருப்பாரு. நினைச்சுதான் அவர் நடுவில் வச்சிருப்பாரு. இந்த அடி வாங்க நினைச்சிருக்க மாட்டாரு. இதுக்கு போய் இவர் பதில் சொன்னா வச்சுக்கோங்க, நாளைக்கு உங்க வீட்டு பெண்களுக்கால அதுல ஆரம்பிச்சு எல்லாத்தையும் நாக்கு கொடுக்குமா 4 கேள்வி கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஈவே ராமசாமி எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. அதை எடுத்து கேட்டா என்ன, நம்ம என்ன பதில் சொல்றது? நான் இப்ப என்ன பதில் சொல்லுவேன், வடிவேல் சொறி வரல அந்த கதையா ஆயிடும். தாவேகா கட்சி ஆரம்பிச்சு 1 வருடம் முடியும். அந்த பயணம் எப்படி வெற்றிகரமான பயணமா நீங்க பாக்குறீங்களா? இல்ல, தன்னுடைய கட்சிக்கான நிர்வாகிகள் அறிவிக்கிறதுல அதுல வெற்றிகரமாக தான் அவர் உருவாக்கியிருக்காரு. அதுல இப்ப ஆதவ அர்ஜுனா உள்ள கொண்டு வந்தார் இல்லையா, நேரடியாக கொண்டு வராம திருமாவளவன் அவர்களோட கட்சி போய் அங்கே துணை பொதுச் செயலாளர் அறிவிச்சு அது மெதுவாக கட்சியில் வந்து சேர்த்துருக்காருல, அதெல்லாம் அழகா ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி தான் ஒர்க் பண்றாரு. இன்னொரு படம் இந்த புஷி ஆனந்த் இருக்காருல்ல, அவரை பேரை கெடுத்து வைக்கணும். எல்லா அரசியல் கட்சிக்கும் இது ரொம்ப முக்கியம். அதாவது தனக்கு அடுத்த தலைவராக ஒருத்தர் உருவாயிடக்கூடாது. அப்படி நினச்சிக்கிட்டாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லிக்கலாம், ஆனால் வெளியில் அவர் பேரை கெடுத்து விட்டுரும். அதுக்காகவே ஒரு நியூஸை பரப்பி விட்டார். என்னது, புஷி ஆனந்த் வந்து எல்லாத்தையும் காசு வாங்கிட்டு பதவியில் போறாரு. அதை பரப்புனது இந்த கும்பலாக இருக்கும். அப்படி பரப்ப வேண்டியது அவசியம். ஒரு அரசியல்வாதி அதெல்லாம் செஞ்சாகும். ஏன்னா புஷி ஆனந்த் அப்பதான் யாரும் நம்ப மாட்டேன், தலைவர் தான் முக்கியம், புஷி ஆனந்த் முக்கியம் இல்லை, தனியாக பிரிச்சு வச்சுட்டாங்க. அது ரொம்ப முக்கியம். ஜான் ஆரோக்கியசாமி தான் அவருடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அறிவிச்சிட்டாரு. ஆனா அவர் பேசின ஆடியோ தான் ரிலீஸ் ஆச்சு. கேட்டா அதை ரிலீஸ் பண்ணி யார் லீக் பண்ணி விட்டுருவாங்க? யார் லீக் பண்ணி விட்டுருவாங்க? இவங்க தான் லீக் பண்ணி விடுறது. எதுக்கு? அவருடைய தொண்டர்கள் மத்தியில விஜய் தான் பெரியார், புஷி ஆனந்த் ஒரு மேட்டரே கிடையாது, அதனால மொத்தமா காலி பண்ணி விடுறதா சரி அப்படின்னு பேசினாதான் புஷி ஆனந்தோட இடம் இருக்கு இல்லையா, அதை விஜய்க்கு நிகராக வைக்காம கீழே இறக்கி வைக்க முடியும். அது ஒண்ணு. இன்னொன்று என்னன்னா, இந்த மாதிரி குட்டிக்காட்ட வேலைலாம் பார்த்தாதான்
கருணாநிதி தலைமை அர்த்தம். கருணாநிதி இப்படிதான் அரசியல் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த அரசியலாம் பண்ணி பார்க்கலான்னு விஜய் முயற்சி பண்றாரு. அந்த மாதிரி பயணங்கள்லாம் சரியா இருக்கு. அந்த குட்டிக்காட்டா எல்லாம் இருக்கட்டும், உன் கட்சிக்கு ஒரு கொள்கைன்னு ஒன்று சொன்னியே, அந்த கட்சி கொள்கைன்னு ஒன்று எடுத்துக்கிட்டு போய் மக்கள்கிட்ட என்ன பேசுது? அதுதான் இங்க சிக்கலே. நீங்க உங்களுடைய கட்சி தொண்டர்களை நீங்க நாம் தமிழர் கட்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப சீமான் என்ன பேசுறாரு கருத்தியல, அது எல்லாரும் பேச வச்சுருவார். எல்லாரும் பேசுவான். நீங்க மேடல ஏறனா வச்சுக்கோங்க, அப்படியே இன்னொரு சீமான எதிரொலிப்பாங்க. ஏன்னா அவன் கருத்தை உள்வாங்குறான். அவன் கொள்கை என்னன்னு தெரியுது. திமுகவே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட 1008 கருத்து வேறுபாடுனாலுமே கூட அந்த கொள்கை ரீதியான விஷயங்களுக்கு அதை பரப்புறதுக்கு ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. காசு கொடுத்தாவது இப்போ சுபவி போன்ற ஆளு வச்சுக்கிறேன், இல்லை காசு வாங்கிட்டு கூவுற ஆளு தான் வச்சுக்கிறேன். காசை கொடுத்தா ரெடி பண்ணி வச்சிருப்பான். சீமான் போன்றவங்களுக்கு காசு கொடுக்காம உருவாக்குற கூட்டம், அது வந்து அவர் மீது ஒரு இனப்பற்றோட உருவாக்குற கூட்டம். இதே மாதிரி தான் நீங்க பாஜக எடுத்துட்டு வச்சுக்கோங்க, இந்துத்துவ அரசியல் பேசக்கூடிய ஒரு கொள்கை சார்ந்த ஒரு பெரும் கூட்டத்தை அவங்களும் உருவாக்கியிருப்பாங்க. அவங்களும் தன்னெழுச்சியா வந்து பேசுவாங்க. அது எல்லாமே அந்த கொள்கையோட பிடிப்போட இருக்கிறவங்க. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த கொள்கை பிடிப்போட இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்களே, இவங்க எல்லாம் ஃபைட்டர்ஸ். நீங்க களத்துல ஏதாவது ஒரு எதிர்கருத்து வச்சீங்கன்னா அதை எதிர்கொள்ளக்கூடிய திறன் அவங்கள்ட்ட இருக்கும். இது ரொம்ப முக்கியம் அரசியலுக்கு. இந்த தவக்கா கட்சி யாரு, விஜய் அவரோட கட்சியில இவர் ஒரு கருத்தை வச்சிருக்காரு. அவருக்கு எதிர்கருத்தா கொள்கை தலை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ யாரையோ அடிக்கிறமா அவங்க மேல கண்டு காணாம போயிருக்காங்க. இது எதனால ஏற்படுது நினைக்கிறீங்க? அந்த ஈவே ராமசாமி யாருன்னு இவங்களுக்கே தெரியாது. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் திருசா திவ்யா. இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு எப்படி போய் ஈவே ராமசாமி சொல்ல முடியும்? சரி, அப்படி முடிவு பண்ணிட்டீங்களே, அப்போ கொள்கை ரீதியான விஷயங்களை பேசுறதுக்கு ஒரு கூட்டத்தை தயார் பண்ணி அது வந்து பேசும். அதாவது நேரடியாக அரசியல் பேசக்கூடாது, நம்ம யாருக்கோ கருத்து தெரியக்கூடாதுன்னு விஜய் நிலைப்பாடு எடுத்தது சரி. ஆனா உங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசணுமே. இப்ப திமுக இரண்டாம் கட்ட தலைவர்லாம் பேசுறாங்க கேட்டா, ஏன்னா ஈவே ராமசாமி அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான கொள்கை தலைவர். இவருக்கும் கொள்கை தலைவரா இல்லையா? இவர் பேசவே இல்லைன்னா அப்புறம் என்ன கொள்கை தலைவரே? நீ மாலையை போடுற இல்லையா? அவன் ஆல்ரெடி சோழியை முடிச்சு மாலை போட்டுருக்காங்க. அந்த மாலைக்கு இந்த மாலைக்கு என்ன வித்தியாசம்? ஒண்ணுமே இல்லையே. இல்ல இப்ப நீங்க சொல்றது வந்து தலைவர் பேச தேவையில்லை. இப்ப விஜய் வந்து தான் பேசுறது தான் பிரபலம் ஆகும்னு தவிர மற்றவங்க பேசுறது நம்ம பதில் சொல்ல, அது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நான் என்ன கேட்கிறேன், அவரு கீழே இருக்கிற இரண்டாம் கட்டம் கூட யாரும் பேச மாட்டாங்களே. யாருக்கும் தெரியாதே. அவனுக்கு தண்ணியை போட்டு காரை போட்டு சொருகிறது தான் தெரியும். அதுவும் பள்ளி குழந்தைங்க மாதிரி சொல்றது தெரியும். அந்த லட்சணத்தை அவன் இருக்கான். அவனே ஓராண்டு முடிஞ்சிருச்சு, ஓகே வாங்க தண்ணி அடிப்போம், அந்த லட்சணத்தை இருக்கான். வேற எப்படி? ஒருவேளை கொள்கையை பத்தி பேசுறதுக்கு ஒரு 4 பேரை நியமனம் பண்றாரு, நீங்க போய் பேசுங்க. அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி நினைக்கிறீங்க? என்ன சொல்றாரு அப்படின்னு மண்டையை சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியும்னா, ஒரு வில்லன் ஒரு ஹீரோ 2 பேரும் சண்டை போட்டாங்க, நடிகையோட ஆடுனாங்க. ஓகே, வில்லனை போட்டு தள்ளினாரு. விஜய் தான் பெரிய ஆள் உலகத்துலேயே. இதை திரையில பார்த்தே வளர்ந்தவங்க. ஸோ அந்த ஒரு மாயை இருக்கு இல்லையா, அதை தான் அவங்க வளர்ந்துருக்காங்க. அதுதான் பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு என்ன அரசியல் கொள்கையை பற்றி பேசினா புரியும். எப்படி புரியும்? புரியதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதாவது திருவள்ளுவரையும் விஜயையும் கம்பேர் பண்ணுற அளவுக்கு இருக்காங்க. அப்போ எப்படி புரியும்? எனவே இதில் இன்னமும் அவர் மெனக்கிட வேண்டியது பயணத்தில், 1 வருஷ பயணத்தில் இந்த குட்டிக்காட்ட அரசியல், அதாவது அவங்களுடைய கட்சிக்குள்ள இருக்கிற வேலையெல்லாம் ஓரளவு பார்த்துட்டாரு. ஆனால் கட்சிக்கு வெளியே அவர் கட்டமைப்பை வெறும் நிர்வாகிகள் போட்டால் பத்தாது. அது மக்களை கொண்டு போய் சேர்ற அளவுக்கும் மக்கள்கிட்ட வந்து ஓட்டாக மாற்றுற அளவுக்கும் திறனுள்ள நபர்களாக இருக்காங்கன்னா கிடையாது. ஏன்னா அவரோட கொள்கையை கொண்டு போய் சேர்க்க முடியாத அளவுக்கு இருக்காரு. சரி, நீங்கள் இவ்வளோ சொல்லும்போது எல்லாரும் சுற்றி அடிக்கும்போது ஈவேராவை இவர் ஒரு முடிவு பண்ணி ஈவேரா கொள்கையை பற்றி பேசி மக்கள்கிட்ட நம்ம எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ண என்னவா இருக்கும்? அவ்வளோதான். இன்னும் டப்பா டான்ஸ் ஆடிடும் அவருக்கு. ஏன்னா ஈவேரா பற்றி இப்போதான் எல்லாரும் தெரிஞ்சு போச்சு. சீமான் போகிற அடிக்கிறதுல நம்ம 8 வருஷமா கத்திக்கிட்டு இருக்கோம். சீமான் உச்ச சுதியில போய் அடிச்சார்ல, முடிஞ்சு போச்சு. ஈவேரா பற்றி மானக்கேடே கிடைக்கிறேன். இந்த இடம் நல்லா கவனிங்க. இவர் என்ன சொல்லிட்டு வராப்புல, நான் தமிழன்னு சொல்லிட்டு வராப்புல. தமிழ் மொழியை அழியணும்னு சொல்லவனுக்கும் தமிழ் மொழியை சனியன்னு சொல்லவனுக்கும் தமிழ் எதுக்கா படிக்கிறேன்னு கேட்டவனா உனக்கு கொள்கை தலைவனா, அப்புறம் எப்படா நீ தமிழனாவே கேட்பானா இல்லையா? இன உணர்வே உனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல ஒரு ஆளை நீ தூக்கி உள்ள வச்சுக்கிட்டு கொள்கை தலைவன் வந்தேன்னா முதல்ல நீ அதுக்கு விளக்கம் சொல்லு. அவளால உனக்கு கொள்கை தலைவர், அவருக்கு விளக்கம் சொல்லிட்டு இங்க வா. அதுவும் பெண்கள் பாதுகாப்பு பேசுறாரு. பெண்களை பத்தி அவர் ஆபாசமா பேசி வச்சிருக்காரு, அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு ஈவே ராமசாமி செஞ்ச தப்புக்கெல்லாம் இன்னைக்கு விஜய் பதில் சொல்ல வேண்டிய நிலைமை வந்துடும். இப்போ சமீபமா சீமான் அவர்கள் எடுக்கிற முன்னெடுப்பு அத்தனையுமே, அவருடைய ஸ்பீச்சு ஏற்கனவே அவர் பேசியிருந்தாங்க, இப்போ பேசுகிற ஸ்பீச்சு விஜய்க்கு போட்டு அடிக்கணும். அதாவது விஜய் வந்து இப்போ தமிழ் திராவிடம் 2த்தையும் ஒன்றா சேர்த்து பேச ஆரம்பித்த பிறகு இவர் பெரியாரை போட்டு அடிக்கிற அடியில் இது விஜய்க்கு வந்து விஜயை காலி பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு செக் வைக்கணுன்ற பிளான்ல இருக்கிற இல்லை. அப்படி வைக்கும் நினைச்சாருன்னா சீமானுடைய திட்டம் ரைட்டு. ஏன்னா தமிழ் தேசிய ஓட்டு தான் வச்சிருக்காரு, தமிழ் உணர்வாளர்கள் தான் வச்சிருக்காரு.
தமிழர்கள் ஆள வேணும் வைக்கிறாரு. இதே கோஷம் தூக்கிட்டே வருவாரு கோஷத்துக்கிட்டு. எனவே இந்த ஓட்டுல இருந்து கொஞ்சம் நகர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு எல்லா அரசியல் விமர்சகர்களும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஏறக்குறைய ஓரளவுக்கு உண்மையும் கூட. இந்த நேரத்தில் நீங்க அவருக்கு விழுந்த ஓட்டை தக்க வைக்கணும், மேற்கொண்டு ஓட்டு ஒன்று வாங்கணும். என்ன செய்வீங்க? அப்ப நீ ஒரு முடிவுக்கு வர வேண்டும். என்ன அப்படின்னா, இந்த ஓட்டெல்லாம் தமிழ் தேசியத்துக்காகவும் தமிழ் இனம் மான உணர்வு உருவாக்கியிருக்காங்க, அந்த உணர்வுக்காக உருவாக்கப்பட்ட ஓட்டு அப்படி நிறுத்தணும்னு வச்சுக்கோங்க. வரக்கூடிய எவனுமே இதை சொல்லி வரலை நிரூபிக்கணும். அப்ப முதலாவது யாரை தூக்கி போட்டு அடிக்கணும்? ஈவே ராமசாமி தூக்கி போட்டு அடிக்கணும். அது தூக்கி போட்டு அடிச்சிட்டாலே நீ நம்புக்கு இந்த ஓட்டு அப்படியே நிற்கும் சீமான். அதுக்கு வசதியா விஜய் இடம் கொடுத்தாச்சு. ஆமா, நீ கொள்கையை ஈவே ராமசாமி வச்ச அது தூக்கி போட்டு அடிச்சதுமே இந்த அளவுக்கு தமிழ்நாடு பேசியிருக்கானா அப்படின்னு ஒரு மொழி சார்ந்த கொள்கையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருப்பாங்களே, அவங்க தான் இளைஞர்கள் தான் ஓட்டு போட்டுருக்காங்க. யாருக்கு? சீமானவர்களுக்கு. அந்த ஓட்டு எதுவுமே அங்கே நகராது, ரொம்ப கம்மியாக நகரும். அதை நிறுத்திட்டாரு. ஒருவேளை அது பேசாம இருந்தா வச்சுக்கோங்க, ஈவே ராமசாமி அடிக்காம இருந்தா வச்சுக்கோங்க, எப்படி மொழி சார்ந்து அடிக்காம இருந்தா வச்சுக்கோங்க, நகர்றதுக்கு வாய்ப்பு உண்டு விஜய்கிட்ட.